V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகம் பார்வையாளர் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விடுதலை 1 வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. எப்போவுமே தமிழ் சினிமாவில் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதோடைய 2ஆம் பாகம் வர்றது வழக்கமாக இருந்துச்சு. அதன்படி விடுதலை வந்து 2ஆம் பாகம் டீசர் வெளியாக இருக்குது. படம் வந்து விரைவில் வெளிவர இருக்கிறது. ஸோ இந்த ட்ரெய்லரு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. உங்களுக்கு மேக்கிங் அவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு. ஒருத்தரை விஜய் சேதுபதி அடிக்கிற காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கும்போது சதையே ஒரு ஷேக்கிங் வரும். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி JPM பார்த்தோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் லத்தி அடிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா படத்திலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சினிமாத்தனம் தெரியும். அப்படியே ஒரு சவுண்டு மட்டும் இருக்கும், மியூசிக் தான் வரும், மற்ற வேறு எந்த ரியாக்ஷன் இருக்காது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கையில் அந்த சதை வந்து அப்படியே ஒரு ஷேக் ஆகும். அது நிஜமாக அடித்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வரும். ஒருவேளை காட்சி தத்துருவமாக இருக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காண்டி வெற்றிமாறன் அந்த வேலையை செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் வந்து எந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவார். அதே இதில் கூடுதல் கவனம் எடுத்துக்குவார். ஏன்னா ஒவ்வொருவரோட படைப்பு வந்து காலத்துக்கும் பேசுகிற மாதிரி தான் நிச்சயம் பண்ணுவார். ஏன்னா இவரோட முந்தைய படங்கள் விசாரணை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷை போலீஸ் லாக்கப்பில் அடிக்கிற காட்சி பார்த்தீங்கன்னா தோல் உரியிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவர் என்ன மெனக்கடல் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. அந்த படம் வந்து உங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்குச்சு. அவரோட இன்னொரு படமான ஆடுகளம் படமும் நேஷனல் அவார்டு வாங்குச்சு. இந்த படம் அவார்டு வாங்கலைங்கிற தாண்டி மேக்கிங் வந்து அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது, தத்ரூபமாக இருக்குது. விடுதலை முதல் பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதிகமாக முதன்மை இல்லை. அவரில் படத்தில் வந்து குறிப்பிட்ட சில காட்சிகள் மட்டும்தான் வந்தார். 2ஆம் பாகத்தில் முழுக்க அவர் தான் வர்றாருங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வந்து ஒரு பீரியடு படம் மாதிரி, அதாவது 30 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்த மாதிரி அந்த மேக்கிங் தெரியுது. ஸோ அதோட காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. முதல் பாகத்தில் வழி நெடுக காட்டு மல்லி அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தினமோ ஓ நினப்பு வலிக்கிறது என்ன தொலைக்கிறது அந்த பாட்டு வந்து இளையராஜா எழுதி பாடி இசையமைச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த பாடல் வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அதை தாண்டி ரிங்டோனு காலர் டியூனு இந்த பாட்டை தான் வைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லைன்னு அந்த அளவுக்கு பாடல் வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வரியும் நமக்கு ரொம்ப புரியுது. பொதுவாக இளையராஜா ஒரு காலத்தில் ரொம்ப உச்சத்தில் இருந்தார். இளையராஜா ஈஸியாக இருந்தால் தான் அந்த படத்தையே விற்பனை பிஸ்னஸ் ஆகும், அந்த கட்டத்தில் இருந்தார். ஸோ இன்றைக்கு காலம் ட்ரெண்டு மாறி இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கிறதுனால, ஆனால் இன்றைக்கும் அவர் இந்த இளைஞர்களுக்கு போட்டியாக ஒரு படம் கொடுத்துக்காருன்னா இது நிச்சயமாக பெரிய வரவேற்பு பெறும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையிலான என்னோட நம்பிக்கை. இளையராஜா வந்து அதாவது இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலங்காலமாக ஒவ்வொரு காலத்திலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பீட் பண்ணி வரும்போது இளையராஜா ஒரு காலத்தில் உச்சத்தில் வந்ததுக்கப்புறம் MS விஸ்வநாத் வந்து ஒரு நடுவில் நினைத்தால் எனக்கு ஒரு படத்தை பிரேக் கொடுத்து நானும் களத்தில் நிற்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அடித்தார். அதனை தாண்டி AR ரஹ்மான் உச்சத்தில் வந்ததுக்கப்புறம் காதலுக்கு மாதிரியான ஒரு படம் கொடுத்து இளையராஜா மறுபடியும் மீண்டு வந்தார். இன்றைக்கி இளையராஜா AR ரஹ்மான்லாம் தாண்டி வேறு இசையமைப்பாளர் நிறையா வந்த டைமில் கூட இன்றைக்கும் களத்தில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத இளையராஜா நிரூபிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து இசைக்காண்டி ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும், இயக்குனருக்காண்டி ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும், நடிகருக்காண்டி மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா சினிமாவும் நடிகர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகரும் ஏதோ நடித்தோம் டைரக்டர் சொன்னதை நடிச்சுட்டு போகிறவங்க நடிகர்களை தாண்டி விஜய் சேதுபதி பார்த்து தனக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்காரு. ஏன்னா தனக்குன்னு எந்த நடிகராக இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு உடல் மொழி, ஒரு நடை உடை பாவனி, உச்சரிப்பில் ஸ்டைலில் வச்சா அது வந்து ரசிகர்களை கவர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல மக்கள்கிட்ட ஒரு ரீச் ஆகிற ஒரு ஸ்டைல், இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வச்சு நல்ல ஒரு மக்கள் அதிக எதிர்பார்க்குறத ஒவ்வொரு படத்தில் அவர் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயும் நிச்சயம் அவர் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம கேமராமேன் வேல்ராஜ் வந்து மிகப்பெரிய சவால் இந்த படத்தில். ஏன்னா படம் வனப்பகுதியில் நிறையா எடுத்துருக்காங்க, பீரியடு படம் அப்படிங்கிறனால இதில் அவருக்கு கூடுதல் கவனம் இருக்குது. அதே மாதிரி எடிட்டர் ராமரும் அவரோட திறமைக்கு ஒரு சவாலான விஷயமா தான் பண்ணியிருக்காரு. காஸ்டியூமரும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடு படத்துக்கு தேவையான உடை இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தேர்வுகள் எல்லாம் அவரோட திறமையும் காமிக்குது. எல்லா திறமையாளர்களும் இந்த படத்தில் அவங்க திறமையை காமிச்சிருக்காங்க. நிச்சய படம் வந்து இந்த படம் வந்து மாபெரும். முதல் பாகம் எப்படி வெற்றி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி 2ஆம் பாகம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். விஜய் சேதுபதிக்கு இந்த படம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக அந்த படம் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவரோட 100 கிளப்பில் இந்த படம் 2வது 100 கிளப்பில் வர்றதுக்கான நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட இதற்கு முந்தைய மகாராஜா படம் 100 கிளப்பில் வந்துச்சு. இந்த படம் நிச்சயமாக அந்த 100 கிளப் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெய்லர் வந்து ரொம்ப மிகப்பெரிய வரவேற்போட
ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கூட சூரி, மஞ்சு வாரியர்லாம் நடிச்சிருக்காங்க. ஏன்னா முதல் பாகத்தில் சூரியோட ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இரண்டாம் பாகத்தில் அவரோட ஆக்கிரமிப்பு மிக குறைவாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படக்குழுவும் சொல்லியிருந்தாங்க. இரண்டாம் பாகத்தில் விஜய் சேதுபதி தான் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ படம் வெளியாகும்போது ரசிகர்களோட நம்மளும் பார்த்து இந்த படத்தை விமர்சனம் பண்ணுவோம், அதை தாண்டி கொண்டாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திருங்க. வணக்கம்.